சரி மேடம், உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். கிட்டத்தட்ட சிவராத்திரி அன்னைக்கு வந்து அண்ணன் எஸ் வேலுமணி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இவங்களோட ஈஷா நிகழ்ச்சியில் பிரேமலதாவை பார்க்குற போது ஓகே கூட்டணி உறுதியாயிடுச்சு போல, என்டிஏ பக்கம் தான் போகிறாங்க அப்படின்னு டேக் டைவர்ஷன் பண்ணி அறிவாலயம் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பாலில் விழுந்த பழம்னு சொன்னீங்க, நான் பெட்டியில் விழுந்த பணமாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் அங்கே பார்த்ததா சொன்னீங்க, இதுதான் அந்த தேமுதிக, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேமுதிக, திருமதி பிரேமலதா தலைமையில் இருக்கக்கூடிய தேமுதிக ஒரு நிலையற்ற தன்மையை அவர் வைத்திருக்கிறார் எப்போதும். 2016 அப்புறம் ஒரு வெற்றி கூட அவர் பெறவில்லை. அந்த பர்சன்டேஜும் விஜயகாந்த் அவர்களுக்கு அப்புறம் அவங்க இன்க்ரீஸ் பண்ணலை. அதே போல் நம்பகத்தன்மையற்றவராக தான் அவருடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அதனால தான் வந்து அவங்க எம்பி சீட்டு நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கூட நாங்கள் வந்து இப்போ அதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் 2026 ஜூனில் நம்ம தரோன்னு. அப்போ கூட்டணியில் இருந்திருக்கணும்ல. கொள்கையில் அவங்களுக்கு கொள்கைன்னு ஒன்று அந்த அம்மையாருக்கு இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு போன மாதம் வரைக்கும் என்ன பேசிகிட்டு இருந்தாங்க? கொலை, கொள்ளை, பெண்கள் பிரச்சனை, பாலியல் வன்புணர்வுகள் இதெல்லாம் அதிகரித்திருக்கிறது. திமுக வீட்டுக்கு போய் திரும்பி இப்போ என்ன பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? என்னன்னு போய் இவங்க முதல்ல போய் சேர்ப்பாங்க? ஒரு கொள்கையற்ற தேமுதிகவை நம்ம இதுக்கு 2021 கூட சேர்த்துக்கிட்டோம், 2024 இது கூட சேர்த்துக்கிட்டோம். கொள்கையற்ற 2019 சேர்த்துக்கிட்டோம். இல்லை, இப்போ இவங்க நான் கேட்கறது ஆன்டி இன்கம்பன்சின்றது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு ஒரு கொள்கையற்ற கட்சினா 19, 24 நம்ம ஏன் சேர்த்துக்கிட்டோம்? இப்போதான் அதுக்கப்புறம் தான் அவங்க அதை நிரூபிக்கிறாங்க. உங்களோட இல்லைன்னா அவங்க கொள்கை இல்லை. இல்லை அதுக்கப்புறம் பாருங்க, நீங்கள் 21 ஒரு நிலைப்பாடு, 24 ஒரு நிலைப்பாடு, 26 ஒரு நிலைப்பாடு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வெற்றியும் பார்த்தீங்கன்னா 2011 அப்புறம் ஒரு வெற்றியை கூட அவங்க பெறவில்லை. ஜெயிக்கவே இல்லை. நீங்க ஏன் 19 வாய்ப்பு கொடுத்தீங்க? இல்லை, நான் அவங்க இருக்க வேண்டிய காரணத்தை இன்னொரு காரணம் நான் சொல்றேன். அதாவது விஜயகாந்த் அவர்கள் இருந்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய அவர் அந்த மன உளைச்சல், அவர் வந்து விரைவில் மரணிப்பதற்கு காரணமே திமுக தான் ஒரு வகையில். அவங்க வந்து ஒரு வடிவேலு வச்சு என்னெல்லாம் பேசினாங்க, அவர் ஒரு குடும்பமே உட்கார்ந்து ரசிச்சாங்க. அவர் அந்த விஜயகாந்த் அவர்களை பத்தி பேசினது, அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து பர்சனலா அவர் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தேமுதிகவை சுக்குநூறாக உடைத்தது அதிமுக சசிரேகாவுக்கு ஞாபகம் இல்லை. இப்ப நானும் ராஜா தமிழ்மாறனும் எவ்வளவு வேணா சண்டை போட்டுக்கலாம். பொதுவா இந்த அரங்கத்துல நம்ம எவ்வளவு வேணா கொள்கை அடிப்படையிலையும் விவாத அடிப்படையிலும் நம்ம போடலாம். அப்ப அவரை பர்சனலா போயிட்டு நான் அந்த மாதிரி உட்கார்ந்து ரசிச்சுட்டு அவரை வந்து கேவலப்படுத்துறது அப்படின்றது அது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு தலைவர் குடும்பமே ஒரு கட்சியே அதை வேடிக்கை பார்த்து அது மன உளைச்சலுக்கு விஜயகாந்த் ஆளாகி 2024 மக்களவை தேர்தலில் ஒரு கூட்டணி உடன்பாடாகுது. என்னன்னா, இந்த தேர்தலுக்கு தேமுதிகவும் அதிமுகவும் இணைந்து பணியாற்றுவது 5 மக்களவை தொகுதிகள், ஒரு மாநிலங்களவை. அந்த மாநிலங்களவையை எழுத்துப்பூர்வமாக அதிமுக அறிவிக்கல. நான் எனக்கு தான் கேட்டிருக்கேன், அவங்க கொடுப்பாங்கன்னு அவர் விஜயகாந்தோட மைத்திர வந்து சுற்றி சொன்ன வீடியோ இன்னும் அவைலபிள் இருக்கு. அப்போ என்னன்னா, நீங்கள் 24 தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை உறுதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் அதை 2025 கொடுக்காம நீங்கள் அவங்களை ஏமாத்திருக்கீங்கிற ஒரு டோன் எடுக்கலாம். இல்லை, அது வந்து முன்னாடியே தெளிவுபடுத்திட்டாங்க.